இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல 2023 அந்த கிஃப்ட்டை நீ எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக தான் செலிபிரிட்டியான ஹீரோ அங்கே வராரு. கிஃப்டையும் ஒரு வழியா எடுத்துடுறாரு. ஆனா அவர் கிஃப்ட் எடுத்தது 2023 ஜனவரி 1க்கு 6 மாசத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த இடத்த ரெனோவேட் பண்றாங்களோ ஏதோ ஒரு விஷயத்தினால அது இடிக்க போறாங்க. அதனால முன்னாடியே எடுத்துட்டு ஹீரோயின் சொன்ன மாதிரி 2023 ஜனவரி 1 மிட் நைட் அந்த பிரிட்ஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ இங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் வராததுனாலையும் மேனேஜர் நீ கையில ஏதோ முட்டையை வச்சுட்டு இங்க இருக்கனால சுத்தி இருக்கிற மீடியாலும் உன்னை போட்டோ எடுத்திருக்காங்க, எல்லாரும் மறைஞ்சிருக்காங்க, ஆல்ரெடி சில நியூஸும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னதுனால அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. வீட்டுக்கு போன ஹீரோவும் சரி இதை ஓபன் பண்ணி பார்க்கலான்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் எழுதுனா ஒரு சின்ன லெட்டர் உள்ள இருக்கு. காலம் கடந்து இந்த லெட்டரும் கைக்கு வந்தா நீ ரொம்பவே சந்தோஷமாவும் சேஃபாவும் இருக்கேன்னு அர்த்தம். நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கும் வேணுங்கிற மாதிரி அந்த லெட்டர் சொல்லுது. கூடவே ஒரு சின்ன கிளாக். அதை ஓபன் பண்ணி கீ கொடுத்தா ஒரு மியூசிக் பிளே ஆகுது. அப்படியே சீனை கட் பண்ணி கான்சர்ட் நடந்த அந்த அன்னைக்கு, அதாவது போன எபிசோட் கடைசியில் நடந்ததை காட்டினா ஹீரோயின் போகும்போது போன் தட்டி விட்டு விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் அதே மாதிரி நடக்குதோன்னு ஹீரோயின் பயந்துருப்பாங்க. இதுல நம்ம நினைக்காத இன்னொரு ட்விஸ்டட் விஷயம் என்னன்னா, அந்த போனை தட்டி விட்டது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை கடத்திட்டு போனா அந்த கில்லர். அவன் ஜெயில இருக்கான்னு ஹீரோயின் அம்மா எல்லாரும் நினைச்சிட்டு நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா அவன் ஜெயில இருந்து வெளில வந்துட்டான் போல. இது எதுவும் தெரியாம ஹீரோயினும் பிரிட்ஜுக்கு போயிருப்பாங்க. கட் பண்ணா கான்சர்ட்லாம் முடிஞ்ச மேல் ஹீரோ ரொம்பவே டயர்டா வந்திருக்க. ஹீரோயின் கொடுத்த பொக்கே டேபிள் மேல இருக்கும். அப்பதான் அதுல இருக்கிற விசிட்டிங் கார்டுல ஹீரோயின் பேரை போட்டுட்டு இவ்வளவு நேரம் நம்ம கூட பேச ட்ரை பண்ணது ஹீரோயின் தான் புரிஞ்சுட்டு அங்கிருந்து பயங்கர அவசரமா ஓட, வெளியில எல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க, சுத்தி அவரை கவர் பண்ணிடுறாங்க. ஆனா மேனேஜர் கார் எடுத்துட்டு வந்துட ஹீரோ ஓடி போய் ஏறிக்கிறாரு. அப்புறம் தான் நேத்து எபிசோட்ல நடந்த எல்லாமே நடந்திருக்கும். இன்னைக்கு நைட் ஏன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு ஹீரோயின் கேட்டனால நீயும் நானும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, சரி ஓகே அப்படின்னு ஹீரோ மேனேஜர் அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் கார்லயே ஏறிக்க. 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு தான் போறாங்க. ஹோட்டலை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தனியா இருக்கணும்னு சொன்னேன், ஆனா இந்த அர்த்தத்துல சொல்லலையே, என்னெல்லாம் நடக்குமோ தெரியலன்னு ஹீரோ கிட்ட கொஞ்சம் டைரக்டாவே நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கிரஷ் இருக்குதான், இப்ப நம்ம தனியா வேற இருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு, அதனால நம்ம வேற எங்கேயாவது போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் சிரிச்சிட்டே எந்த பதிலும் சொல்லாம ஒரு ரூமை மட்டும் புக் பண்ணிட்டு அங்க இருக்கிற பார் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. ஹீரோவும் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் அன்னைக்கு அந்த ஃபவுண்டைன்குள்ள ஒன்னு தள்ளி விட்டதுக்கு ரொம்பவே சாரி, அதுக்கு மன்னிப்பு கேட்கதான் உன்னை மீட் பண்ண வந்தேன் ஹீரோயின் சொல்ல. அதுக்காக மட்டும் தான் வந்தியா, நான் கூட அந்த டைம் கேப்சூல் மாதிரி ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்தியே அதை பத்தி பேச வந்தியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் நான் ரொம்ப பிஸி அதனால நான் போலன்னு ஹீரோ சொல்ல, நானும் வரலன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்கும்னு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தது, மேபி ஏதாவது ரொம்ப நல்ல கிஃப்டா இருந்திருக்குமோ அப்படின்னு ஹீரோ கேட்டா அப்படியெல்லாம் பெருசா எதுவும் இல்ல, எப்படியோ நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு, உன்னை இந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கும் தான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீ ரொம்பவே பயந்திருப்ப, பரவாயில்ல இப்ப நீ ஹாப்பியா இருக்கல அது போதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எந்த இன்சிடென்ட்னு ஹீரோயினுக்கு புரியல. கட் பண்ணா கான்சர்ட்டுக்கு அப்புறம் பார்ட்டின்னு மேனேஜர் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த செலிப்ரேஷன் தான் போயிட்டு இருக்கு. போட்டோ எடுத்த மேல் ஃப்ரெண்டும் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ண, அது கீழே நிறைய கமெண்ட்ஸ், ஹீரோ மட்டும் காணோம் அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ண, ஹீரோ ஒரு பொண்ணு கூட ஒரு ஹோட்டலுக்கு போனதை நான் பார்த்தேன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொன்ன மேல், சரி இனிமேல் நம்ம ஒன்னா இருந்தா உனக்கு தான் அது பாதிப்பு, அதனால நான் வெளியில போறேன், நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு வேணா அப்புறம் வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தனியா ஹீரோவை விடவே கூடாதுன்னு போக விடாம எவ்வளவோ தடுத்தாலும் ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம கிளம்பலான்னு இருக்கும்போது ஹோட்டலுக்குள்ள கிளைண்ட்ஸுக்கு கொடுக்க கொடையெல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கொடையில ஒண்ணு வாங்கிட்டு ஹீரோவை என் கூட வா அப்படின்னு ஹீரோயின் ஃபேஸையும் கவர் பண்ணி கொடையை வச்சு மறைச்சிட்டு எந்த ரிப்போர்ட்டர் கண்ணிலையும் படாம ஹீரோயின் வண்டியில ஏறி கூட்டிட்டு போயிட, ஹீரோவும் ஹீரோயின் கூட தான் வராங்க. சரி மேனேஜர் இருந்தானே அவன் கூட வண்டியில போயிருப்பேனே அப்படின்னு கேட்டா, இருந்தானா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் ஒரு பிட்ட போட்டு சமாளிச்சுட்டு ஹீரோ வீட்டு கீழே தான் இருக்காங்க 2 பேரும். ஆனா ஹீரோ தனியாவே விடக்கூடாது, எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிடணும்னு நினைச்ச ஹீரோயின் எனக்கு அர்ஜென்ட்டா சுச்சு வருது அப்படின்னு ஹீரோவை ஏமாத்தி சரின்னு 2 பேரும் வீட்டுக்குள்ள போகலான்னு இருக்க, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டும் மேனேஜரும் பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியுது ஹீரோ மேனேஜர் கூட வராம ஹீரோயின் கூட கிளம்பி போயிட்டானு. அப்போ ஹோட்டல் இல்லைன்னா கண்டிப்பா ஹீரோ வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ஐயோ அங்க எனக்கு வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கேன்னு ஃப்ரெண்டு சொல்றான். சரி அப்படி என்ன கிஃப்டா இருந்துட போகுதுன்னு நாம நினைச்சா நார்மலா பேக் பண்ண கிஃப்ட் எல்லாம் இருக்கு. அது போகவே அனிமே கேரக்டர் மாதிரி ஒரு பொண்ணோட கட் அவுட் அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அதை பாத்திரக்கூடாதுன்னு ஹீரோ மறைச்சு நின்னுக்க, இதுதான் வாஷ்ரூம்னு காட்ட ஹீரோயினும் உள்ள போயிடுறாங்க. இது எங்கடா மறைச்சு வைக்கிறதுன்னு அங்க எங்க அலமோதி ஒரு வழியா அவரோட பெட்ரூம்ல பெட்லயே மறைச்சு வச்சிடுறாரு. கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுல அவங்க அம்மாவும் பாட்டியும் அவசரமா அங்கிருந்து டாக்ஸி பிடிச்சு போறாங்க. அதே சமயம் அவங்க கிளம்புன மேல் ஹீரோயின் வீட்டை பார்த்த மாதிரி ஏதோ ஒரு மர்ம நபர் நின்னுட்டு இருக்கான், யாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு போன், இந்த மாதிரி வீட்டுல பைப் சரியில்லை உடஞ்சிருச்சு, நான் உங்க அண்ணா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீ வரும்போது நேரம் அங்கேயே வந்துடு அப்படின்னு சொல்ல, இல்லம்மா இன்னைக்கு நைட் நான் வரமாட்டேன், நான் வெளியில ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. வெளியில ஸ்டே பண்ணிக்கிறியா, யார் கூட, ஒருவேளை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, ஒருவேளை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ தாராளமா வெளியில
பள்ளியிலேயே ஸ்டே பண்ணிக்கோன்னு அவங்க அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச ஹீரோயின் ஆமா நான் இருக்கிறது ஒரு பையன் கூட தான், சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் உள்ள பேசினது எல்லாமே ஹீரோ வெளியில கேட்டுடுறாரு. அப்படின்னா என்ன, இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஹீரோயின் இங்கதான் இருக்க போறாளா அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டத்திலையும் கேஷுவலா இருக்கணும்னு புக்கை தலைகீழா படிச்சுட்டு இருக்க. டாய்லெட் போகிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தை கடத்தியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்ச ஹீரோயின், எனக்கு உன் வீட்டை சுத்தி காட்டுறியா அப்படின்னு எல்லா பக்கமும் போய் அது இதுன்னு சொல்லி ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருக்காங்க. கடைசியா பெட்ரூமை தவிர எல்லா ரூமையும் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, உனக்கும் பசிக்கும்ல, நான் ஏதாவது சமைச்சு தரட்டுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோயினுக்காக ஹீரோ சமைச்சு கொடுக்கும்போது கிச்சன்ல ஏகப்பட்ட டேப்லெட்ஸ் இருக்கு. அதையே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச ஹீரோ, டேப்லெட்ஸ்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு ஒருவேளை அதெல்லாம் டிப்ரெஷன் டேப்லெட்ஸா இருக்குமோன்ட்டு ஒரு பயம். அதெல்லாம் என்ன டேப்லெட்ஸ்னு கேட்ட மேல் தான் ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின், புரோட்டீன், ஹெல்தியான டேப்லெட்ஸ்னு தெரிய வருது. ஆனா அவர் சொல்லாத இன்னொரு டேப்லெட் டப்பா இருக்கும். அதையே பார்த்துட்டு இருந்த ஹீரோ அதோட பேரை மட்டும் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப சாப்பிட்டெல்லாம் முடிச்ச ஹீரோயின் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுவோம்னு டபக்குன்னு தூங்குற மாதிரி நடிக்கிறான்னு ஹீரோக்கு அப்பட்டமா தெரியுது. இப்பவே கண்ணு முழிச்சிட்டோம், ரொம்ப அசிங்கமா இருக்காது, இல்லன்னா ரொம்ப நீ தான் ஃபீல் பண்ணுவ பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோயினியே பார்த்துட்டு ஹீரோ சொல்ல, அதுவா நான் லைட்டா தூங்கிட்டேன் அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் எழுந்திருச்சு உட்கார. ஹீரோயின் பக்கத்துல ரொம்பவே க்ளோஸா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ நிஜமாலுமே இன்னைக்கு நைட் இங்கதான் ஸ்டே பண்ண போறியான்னு ஹீரோ கேக்குறாரு. ஆனா அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில காட்டுறாங்க. அது ஒரு அபார்ட்மெண்ட். அதுக்கு எல்லாமே ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு. அவரோட ரூம்ல இருக்கிற கேமரால பாத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் ரொம்ப நேரமா அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் அம்மாவும் பாட்டியும் கிளம்பும் போது ஒருத்தன் நின்றுப்பானே, அவன் தான் இது. யாரா அதுன்னு டார்ச் எடுத்துட்டு போய் அடிச்சு பார்த்தா அங்க அவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கிறது கிம். எதுக்கு வந்திருக்கான்னு நமக்கு தெரியல. அங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ வீட்டுல காட்டுறாங்க. சரி என்ன காரணம், எதுக்காக நீ இங்கேயே இருக்க, கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும் சொல்லுன்னு ஹீரோ ரொம்ப கம்பல் பண்ணி கேட்ட மேல் தான், ஏன்னா இன்னைக்கு நைட் நீ இறந்துருவ, அதை தடுக்கிறதுக்காக தான் நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் டைம் எதுவுமே ஃப்ரீஸ் ஆகல. எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது, இந்த காம்படிஷன் போனா உன் கை போயிடுங்கிற மாதிரி ஹீரோயின் பாஸ்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்ச ஹீரோ, இந்த டைமும் உனக்கு கனவு வந்ததா, நான் ஏன் இறந்து போக போறேன், அப்படியே உனக்கு கனவுல வந்ததுன்னு ஹீரோ கேட்டா, ஏன்னா எந்த செலிபிரிட்டிஸ்க்குமே கண்டிப்பா ஒரு ரூமர் வரும், ஏதாவது ப்ரெஷர் வரும், மக்கள் அவங்கள பத்தி அது இதுன்னு தப்பா பேசுவாங்க. அதனாலேயே செலிபிரிட்டி எல்லாம் டிப்ரெஷனுக்குள்ள போய் பேனிக் அட்டாக் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தன்னோட பயத்தை சொல்ல, பேனிக் அட்டாக்கா, டிப்ரெஷனா, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா அப்படின்னு ஹீரோ சொன்ன மேல் தான் ஹீரோயினுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு புரியுது, ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சும் எதுக்காக இப்படியே இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு ஹீரோ கேக்குறாரு. ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும்னு ஹீரோயின் சொல்லுவாங்கன்னு நினைச்ச ஹீரோயின் ஆமால, நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, நான் இந்த பாத்திரத்தை கிளீன் பண்ணிட்டு இப்பவே கிளம்பிடுறேன்னு ஹீரோயின் எழுந்திருக்கும் போது, இல்ல போகாதன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அதை கேட்டு கப்பல்ல இருந்த சாஸ் ஹீரோயின் மேல சிந்திட ஹீரோயின் சேஞ்ச் பண்ணிக்க அவரோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுத்து அவரோட பெட்ரூம்லயே போய் மாத்திக்க சொல்றாரு. அப்புறம் தான் ஐயோ பெட்ரூம்ல அந்த டைம் கேப்சூல் வச்சிருக்குமே, ஹீரோயின் அதை பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு அவசரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சான்னு கேட்டு உடனே ஓடி போய், நான் ட்ரெஸ் மாத்தணும், கொஞ்ச நேரம் நீ வெளில இருந்து கதவை சாத்திட்டு அந்த கேப்சூலை மறைச்சு வைக்கலான்னு பெட்ஷீட் எடுக்க ஹீரோயின் டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க. ஆனா அந்த பெட்ஷீட்டுக்கு கீழே தான் அந்த கட் அவுட் இருக்கு. அதை லைட்டா ஷாக்கோட ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது என்னோடதே இல்லை, என்ன நம்புன்னு ஹீரோவும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா தப்பு இல்ல, நீ தனியா இருக்க, பெரிய பையன் அப்படிங்கும் போது இதெல்லாம் தப்பே இல்லை, உனக்கு யார வேணாலும் பிடிக்கலாம், எங்க நான் பாக்குறேன் விடு அப்படின்னு ஹீரோயினும் கிட்ட வராங்க. ஆனா ஹீரோ பெட்ஷீட்டை போட்டு மறைச்சிட்டே இருக்காங்க. இல்ல நான் பாக்குறேன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் பெட்ஷீட் இழுக்க, ஹீரோ ஒரு பக்கம் பெட்ஷீட் இழுக்க, கடைசியில ஹீரோ ஃபோர்ஸா இழுத்தனால ஹீரோயின் அப்படியே பெட்ல விழுந்துடுறாங்க. ரொம்பவே நெருக்கமா ரெண்டு பேரும் இருக்கும் போது வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். அவன் செம்ம போதையில இருக்கான். ஒரு நிமிஷம் அவனை டைவர்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற க்ளோசெட்ல ஹீரோயினை மறைச்சு வச்சிடுறான். ஆனாலும் நான் இங்க ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தனே, யார் அது, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நைட்டு நீ வெளியில போயிருந்தியே ஏதோ ஒரு பொண்ணு கூட, அது ஹீரோயினா, இவ்வளோ வருஷம் கழிச்சுமா நான் இன்னும் அவளை மறக்காம இருக்க, உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கனால தானே நீ இன்னும் யாரையும் டேட் பண்ணாம இருக்க, சொல்லுன்னு அவன் உண்மையெல்லாம் கொட்டுறான். அடே போடா அந்த பக்கம்னு ஹீரோ எவ்வளவோ சொன்னாலும், நீ குடிச்சா எப்படி இருப்பேன்னு எனக்கு தானே தெரியும், ஒவ்வொரு டைமும் இத்தனை வருஷத்துல நீ குடிக்கும் போதும் ஹீரோயின் பேரை சொல்லியே புலம்பிட்டு அங்கெங்கே கிடப்பேன், நான் தான் உன்னை வந்து கூப்பிட்டு போவேன், அப்படி என்ன இருக்கு அவகிட்ட, ஒன்னும் அவ்வளோ அழகாலாம் இல்ல, அவளை விட அழகா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா அவளுக்காக நீ இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க பாரு, முட்டாள்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, இதுக்கு மேல விட்டா அவ்வளவுதானே, அவனை அலையக்கா தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல போட்டுடுறாரு ஹீரோ. ஆனா ஹீரோயின் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. பாத்ரூம்ல இருந்து வெளில வந்தா ஹீரோயின் கிளாசெட்குள்ள இல்லாம பெட்ல இருந்து அந்த கேப்சூல ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. கட் பண்ணா அடுத்த சீனை ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது, அன்னைக்கு நான் வந்தேன், அந்த கேப்சூல் எடுத்தேன், அது மட்டும் இல்லாம ஜனவரி 1ஆம் தேதி கூட நான் உனக்காக வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற உண்மையெல்லாம் ஹீரோ சொல்லிடா. ஒரு வழியா ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஹீரோயின் என்னமோ சொல்ல வரக்குள்ள ஹீரோ கார்ல இருந்து இறங்கிடுறாங்க. நீ உள்ள போ டைம் ஆச்சுங்கிற மாதிரி ஹீரோயினை அனுப்பி விட்டுட்டு அவர் கிளம்பும் போது, நானும் அன்னைக்கு வந்தேன், ஆனா கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், உனக்காக நான் ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம
தெரியாம எனக்கும் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த வயசுல ஒரு சில காரணத்தினால என்னால இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியல. எனக்கு வேற சாய்ஸும் இல்ல. எனக்கு புரியுது உன்னை நான் அப்போ ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்னு. அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு. நீ என்ன எவ்வளவு மிஸ் பண்ணியோ அதை விட மோசமான உன்னை மிஸ் பண்ணேன். அவ்வளோ வலி அனுபவிச்சேன், சொல்லவும் முடியாம எதுவும் பண்ண முடியாம அவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, பேசிட்டு இருக்கும்போது சடனா வேற யாரோ வர சவுண்ட் கேக்குது. ஹீரோவை பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருவாங்கன்னு, நீ கிளம்பி யாரோ வராங்கன்னு ஹீரோயின் உள்ள ஓடிடுறாங்க. லிஃப்ட் ஏறி அவங்க மேல போகும்போது ஹீரோயின் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த சந்தோஷத்துல அவளை பார்த்தே ஆகணும்னு ஹீரோயின் லிஃப்ட்ல போக ஹீரோ ஸ்டெப்ஸ்ல ஏறி போறாரு. ஹீரோயின் நம்பர் எல்லாம் போட்டு கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. ஆனா கதவை சாத்துறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடா, நீ என்ன ரொம்பவே மிஸ் பண்ணன்னு சொன்னல, இப்ப எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் யாரோ ஒரு ஆள் வர சவுண்ட் கேக்குது. அதனால சரக்குன்னு ஹீரோவை உள்ள இழுத்துடுறாங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மேல ரெண்டு பேரும் தனிமையில இருக்கும்போது கிஸ் பண்ணாம இருப்பாங்களா? ஹீரோவும் கிஸ் பண்ண நெருங்கி வராரு. ஹீரோயின் கொஞ்சம் தயங்கினோடனே ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மூவ ஹீரோயின் எடுத்து ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. கரடி மாதிரி இன்னொருத்தர் பைப் உடஞ்சிருச்சுன்னு உங்க அம்மா சொன்னாங்க, சரி பண்றதுக்காக வந்திருக்கேன்னு ஒரு ஆள் கதவை தட்டா, வேற வழியே இல்ல, அவர் இப்ப மட்டும் தான் அவைலபிள். அதனால ஹீரோ மூஞ்சில ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு அண்ணாங்கிற மாதிரி வெளியில அனுப்பி விட்டுட. ஹீரோயினுக்கும் செம்ம வைக்கும். காருக்கு போய் உட்காந்து ஹீரோக்கும் செம்ம வைக்கும். அவர் அங்கிருந்து கார் எடுத்துட்டு போன மேல் தான் தெரியுது அதே பார்க்கிங்ல ஹீரோ வீட்டை பார்த்துட்டே அந்த கில்லர் இவ்வளவு நேரம் அங்கேதான் இருக்கான். இவன் எதுக்காக ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு தான் நமக்கு புரியல. அடுத்த நாள் காலையில ஹீரோவை காட்டினா ஹீரோக்கு ரெண்டு பேரும் மேக்கப் போட்டிருக்காங்க. அப்ப கூட அந்த கிஸ்ஸையே நினைச்சு பயங்கரமா வைக்கப்பட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பாஸ் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோயின் அதை கவனிக்காம பயங்கரமா வைக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களும் அதே கிஸ்ஸை நினைச்சுதான் பாஸ் கிட்ட பேசி முடிச்சுட்டு தன்னோட டேபிளுக்கு வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணலாமா இல்ல பிஸியா இருப்பானான்னு யோசிச்சுட்டு இருக்க சமயம் அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னன்னு எடுத்து பேசினா, உன் ஃப்ரெண்டு உங்க அண்ணனை டைவர்ஸ் பண்ண போறானாமா. அவன் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல காசு போட்டிருக்கான், ஆனா அது எல்லாமே போயிடுச்சு. அந்த டென்ஷன்ல தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீ போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வான்னு அனுப்ப. ஃப்ரெண்டு இன்னும் குழந்தை பிறந்தனால ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அவளை பார்க்க போயிட்டு நிஜமா நீ டிவோர்ஸ் பண்ண போறியான்னு கேட்டா, டிவோர்ஸுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இந்த குடும்பத்துல அவன் மட்டும் தான் வேலைக்கு போறான், நான் வேலைக்கு போல. ஆனா அதுக்குள்ள 2 குழந்தை ஆயிடுச்சு, ஒரு சின்ன வீடு, அவனுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும்ல. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீ இன்டர்வியூ போனப்ப நானும் கூட வந்திருக்கணும். நினைச்சு பாரு, 2 பேருக்கும் வேலை கிடைச்சிருக்கும். 2 பேரும் ஒன்னா வேலைக்கு போயிருக்கலாம், ஒன்னா வந்திருக்கலாம். ஒரே இடத்துல 2 பேரும் வேலை பார்த்துட்டு சந்தோஷமாவும் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மெதுவா கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா அது எதுவும் பண்ணாம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு வேலை நீ சொல்ற மாதிரி என்னால டைம் டிராவல் பண்ணி எல்லாத்தையும் மாத்த முடியும்னா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு குழந்தை அழுகுது. அதுக்கு டைப்பர்லாம் மாத்திரா. ஆனா ஒரு வேலை உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணாம விட்டேன்னா எனக்கு 2 அழகான குழந்தைங்க கிடைச்சிருக்குமா? எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நான் எதையும் மாத்த மாட்டேன்னு அவன் சொல்லிடுறா. டிவோர்ஸ் எல்லாம் சும்மா ஒரு மிரட்டல் தான். அந்த சந்தோஷத்துல ஹீரோனும் அங்கிருந்து கிளம்பி போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ஃபோன், இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? இன்னைக்கு நைட்டே மீட் பண்ணலாம், எனக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை இருக்கு, எவ்வளவு நைட் ஆனாலும் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கொஞ்சமாவது நீ ரெஸ்ட் எடு, கண்டிப்பா நீ டயர்ட் ஆயிடுவேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம், இல்லன்னா இப்பவே நான் கிளம்பி வரட்டுமா, என் வேலையெல்லாம் நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா, போய் வேலையை பாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு டயர்டா இருந்தா இல்ல ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா யாராவது கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோ, எல்லாமே மனசுக்குள்ளேயே வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்ன மேல் தான் ஹீரோக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி நைட் மீட் பண்ணலாம் பாய்னு போனை வச்சிடுறாங்க. ஹீரோயின் மீட்டிங்ல இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. மீட்டிங்கிறதுனால போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடா. ஹீரோவும் சரி பிஸியா இருப்பா போலன்னு அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. லேட் நைட் ஆயிடுது. அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு ஹீரோயின் வேலையில இருந்து கிளம்பும் போது தான் கார் ஹீரோ வீட்டுல இருக்குங்கிறது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோ வீட்டுல இருந்து ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோவோட கார்ல தான் அவர் கொண்டு போய் டிராப் பண்ணிருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாக்கர் ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஹீரோ போட்டோ எடுக்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பால, அவ மறுபடியும் வந்துட்டதுனால சரி நீ பேசாம ஹோட்டலுக்கு போயிடு, போலீஸ் கிட்ட இந்த பொண்ணு இங்க இருக்கான்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல நான் ஹீரோனை மீட் பண்ணணும்னு வீட்டுல இருந்து ஹீரோ ஹோட்டலுக்கு கிளம்பி போறாரு. ஹீரோயினும் கொஞ்ச நேரத்துல ஹீரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கார்ல ஏறி உட்காந்துக்கா. அப்ப சடனா ஹீரோனுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. ஹீரோயினுக்கு பார்க்க கில்லர் மாதிரியே இருக்கு. அவனும் கார்ல இருந்து இறங்கி வரான். ஹீரோயினை பார்த்து நடந்து வந்தவ சடனா காணாம போயிட. அவன் எங்கன்னு இறங்கி வந்து பார்த்தா அவன் அந்த கில்லர் கிடையாது, வேற யாரோ ஆள் தான். ஆனா முன்னாடி அந்த ஸ்டாக்கர் பொண்ணு அவன் இடிச்சிருப்பான். இதுதான் அந்த ஸ்டாக்கர்னு தெரிஞ்சனால ஹீரோயின் ஓடி போய் அவளை துரத்தி பிடிக்க, அந்த பொண்ணு ரொம்பவே சின்ன பொண்ணு. சரி சாப்பாடு வாங்கி தரலான்னு ஹோட்டல்ல வச்சு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து பேசும்போது தான் அவளுக்கு 14 வயசு தான் ஆகுது. ஹீரோவோட பெரிய ஃபேனுங்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்னதான் நீ பெரிய ஃபேனா இருந்தாலும் உனக்கு பிடிச்ச ஒருத்தரை நீ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ணா ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி பால்கனில நின்னுட்டு இருக்காரு. அப்ப சடனா அவரு வேலை பாக்குற அந்த என்டர்டெயின்மெண்ட் கம்பெனில இருந்து கால் வர, என்ன ரூம் நம்பர்னு விசாரிக்கிறாங்க. ரூம் நம்பர் இவர் சொல்றதுக்கு முன்னாடியே அவரோட ரூம் காலிங் பெல் அடிக்கப்படுது. எல்லாமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்த மாதிரியே இருக்கா. மறுபடியும் ஹோட்டல்ல ஹீரோயின் சரி அவசரப்படாம மெதுவா சாப்பிட நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு எழுந்திருச்சு. அந்த டைம்ல அங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கும். பிரேக்கிங் நியூஸ், பிரபலமான சிங்கர் ஒரு கொலைகாரனால கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ். அந்த பிரபலமான சிங்கர் வர யாருமே இல்ல, ஹீரோ தான். அவரை கொன்னதா சொல்லப்படுற அந்த
அந்த மர்டரர் ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணா இல்லையா அந்த கில்லர், அவனே தான் இப்போ ரீசெண்டா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். இந்த நியூஸை பார்த்த உடனே ஹீரோயின் அங்கேயே உடஞ்சு போய் விழுந்துட ஹீரோவா அவசரமா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ஆபரேஷன் பண்றாங்க. ஹீரோ இறந்துருவார்னு ஹீரோயின் நினைச்ச அந்த நாள், ஹீரோவை காப்பாத்திட்டோம் அந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச அந்த நாள் இன்னும் முடியல. மறுபடியும் எல்லாம் அதே மாதிரி நடக்க இந்த எபிசோடு முடியுது. பாய்.